போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. ஏன் அவங்க 2 பேரும் சாப்பிடணும்? பேடிஎம் காரை எதுக்கு சாப்பிடணும்? ஃபோன்பே காரை எதுக்கு எடுக்கணும்? இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இது மதுரைக்காரங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் இருந்துச்சு காலையில் டீ குடிக்க போகும்போது. ஏன்னா என்னதான் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டுட்டு போனாலும் வெளியில் கிளம்பி ஒரு அவசரமாக ஒரு வேலைக்குன்னு போகும்போது நம்மளுக்கான உடம்புக்கு தேவையான ஒரு பெட்ரோலாக இருக்கிறதே வந்து அந்த டீ தான். அந்த டீ கடை அன்னைக்கு போய் நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். நிறைய கடைகள் காலையிலேருந்து நம்ம மதுரையில் சுற்றி இருக்கிற மாட்டுத்தாவணி ஏரியாக்கள் நம்ம தல்லாகுளம் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடைகளுக்கு மேலே போயிட்டோம். எந்த கடையிலுமே யூபிஐ கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில் வந்து ஏதோ யூபிஐயில் மாற்றம்லாம் நடந்திருக்கு, 1ஆம் தேதியில் வந்து ஏதோ மாற்றம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் சொன்னாங்க. பூரா வெறும் யூபிஐ ஸ்டிக்கரை கிழிச்சு போட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். எங்களை மாதிரி நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு வெளியில் போகிறவங்க தங்களோட ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஒரு 100-200 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி. இதுதான் வந்து வீடியோ பின்னாடி வருது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிபே காரை 2 ரூபா அடிக்கிறான், அந்த பேங்க் காரை 1 ரூபா அடிக்கிறான். அதாவது எதுக்கு ஜிபே கிடையாது, தற்சமயம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்துச்சு. பட் இங்கே மட்டும் கிடையாது, மதுரையில் இன்றைக்கி நாங்கள் எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டு தான் வரோம். மேக்ஸிமம் கர்நாடகாவில் மாதிரியே மதுரையிலையும் கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் 10 மணிக்கு ஆன் பண்ணுறாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு சொல்கிறாங்க. அக்கா, இப்போ கூகுள் பே பணம் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தோம்ல, திடீர்னு நம்ம நிப்பாட்டி இருக்க என்ன காரணம் எதுவும் சொல்லலாமாக்கா? வாங்கினேன் அண்ணே, இப்போ கூகுள் பே எல்லாம் நிப்பாட்டிட்டு வரீங்களண்ணே? இல்லை, இப்போ இந்த கடையில் கூட எல்லா கடையிலுமே இப்போ அந்த மேட்ரு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கடையிலையும் அதே சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்லுங்கள். இல்லைண்ணே, இப்போ திடீர்னு அறிவிச்சிருக்கிறதுனால நாங்கள் கேட்குறோண்ணா. அதனால நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் மக்களுக்கு மக்களானவர். நாங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க கருத்தை தான் கொண்டு போய் மக்கள்கிட்டையும் அரசுகிட்டையும் சேர்க்கணும். நீங்கள் வந்து இங்கே கடையில் வச்சிருக்காங்கண்ணே. ஆமாம், அம்மாக்கெல்லாம் வயசானவங்க தான் வச்சிருக்காங்க. ஆனால் இது ஏன்னா காலையில் இன்னைக்கு சாப்பாட்டு பொருள் கடையில் இல்லைங்கும் போது அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குல்லண்ணே. வைக்கக்கூடாது. ஜிபே வந்து நான் 1 ரூபா சம்பாதிக்கேன்னு வச்சுக்கோங்க, ஜிபே காரை 2 ரூபா அடிக்கிறான், அந்த பேங்க் காரை 1 ரூபா அடிக்கிறான். அதாவது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. 125 ரூபா எடுக்கிறாங்க தெரியுமா? பேடிஎம் காரை 160 ரூபா எடுக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? நம்ம உழைப்பு 1 ரூபா நம்மகிட்டே இருந்துட்டு போகுது. ஏதாவது தேர்ட் பார்ட்டிட்ட 2 பேருக்கு சேரணும். ஐடி கம்பெனி, காப்பர் கம்பெனி ரெடி பண்ணிட்டுறாங்களே, எதுக்கு அவங்களுக்கு போய் சேரணும்? நம்ம 1 ரூபா உழைச்சா நம்மகிட்டே இருந்துட்டு போகுது. அதில் 2 ரூபா ஏன் அவங்க 2 பேரும் சாப்பிடணும்? பேடிஎம் காரை எதுக்கு சாப்பிடணும்? ஃபோன்பே காரை எதுக்கு எடுக்கணும்? இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் எங்களுக்கே தெரியாமல் பேடிஎம்முக்கு ஒரு வடைக்கு நாங்கள் 50 பைசா ஏற்றுனா எங்ககிட்ட நிறையா கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பேடிஎம், கூகுள் பே வந்து அந்த வடை வாங்குறவங்கள்ட்ட 1 ரூபாயும், அந்த வடையை விற்கிற எங்ககிட்ட 1 ரூபாயும், மொத்தத்தில் 2 ரூபாயை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களோட சேமிப்பும் எங்களோட உழைப்பும் வீணாக போகுது. நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்க. பண்ணியிருக்காங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் போய் யாராக இருந்தாலும் வடை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இடத்த அரசு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எப்போ பசிக்கும்னு மக்களுக்கு என்னன்றது யாருக்கு தெரியும் அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. இல்லை, சாப்பிட முடியல மதுரைப்புறம். உங்கள் கடை மட்டும் இல்லைண்ணே, இது வரைக்கும் 180 கடையில் நாங்கள் இதை கேட்டுட்டோம். உங்களுக்கான இந்த வீடியோவை அண்ணன்ட்டே கேட்போம். ஆனால் காலையில் ஜிபே நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, கர்நாடகாவில் மாதிரி இங்கேயும் இல்லை, அது வேணாம் எங்களுக்கு. பட் ஆனால் ஜிபே நிப்பாட்டியிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை, இப்போ அண்ணனும் கூட அதான் சொன்னார், ஜிபே நிப்பாட்டிட்டவங்க அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு அந்த டீலாம் வேணாம், ஜிபே நிப்பாட்டிட்டீங்க அப்படிங்கும்போது. பட் உங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கா? இல்லை, சிறு வியாபாரிகளுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துருச்சா, அதை உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பற்றி கேட்போம் அப்படின்றதுக்காக தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை தல்லாகுளம் இடத்துல இருக்கிற மல்லிகை ஸ்வீட்ஸ். அங்கே தான் நம்ம காலையில் டீ சாப்பிட வந்திருந்தோம். பட் அவங்க வந்து காலையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிபே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், இனி வந்து நாங்கள் ஜிபே வாங்க முடியாது, ஜிபே வந்து எங்கள் கடையில் அனுமதி இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. எதுக்காக ஜிபே நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரியலை அப்படிங்கிறது மட்டும் ஏன் தெரியுது. அண்ணே வணக்கம்ண்ணே, ஏன் ஜிபே நிப்பாட்டியிருக்கீங்கண்ணே? கூகுள் பேயில் பணம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் ஏதாவது இடைஞ்சல் வந்திருக்கானே? ஜிபே கூகுள் பேலையும் கர்நாடகாவில் மாதிரியே மதுரையிலையும் இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு போல இருக்குது.
கூகுள் பேயில் பணம் வாங்குறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. நம்ம இப்போ எங்கே இந்த மேட்ரு எடுத்தோம் அப்படின்னா மதுரையில் தல்லாகுளம் அந்த ஏரியாவில் இருக்கிற மல்லிகை ஸ்வீட் டீ கடையில் இது. இனி அடுத்தடுத்த கடைகளில் என்ன நிலவரன்றதை அடுத்தடுத்த அப்டேட்டில் தரோம். நன்றி, வணக்கம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு.